தமிழ் சினிமாவின் மிக பெரும் ஆளுமைகள் ரஜினி, கமல். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் 1979 நினைத்தாலே இனிக்கும் அவருடைய குருநாதர் பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தாங்க. அதன் பிறகு வந்து ஒன்றாக சேர்ந்து நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு ரெண்டு பேருமே வந்தாங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு பிஸ்கட்டை வந்து ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்து நம்மக்கிட்ட வந்து வேலை வாங்குறாங்க. நாம் ரெண்டு பேரும் இனி தனித்தனியாக நடிப்பது என்பதை முடிவு செய்யணும் அப்படின்னு கமல் சொல்ல, அதை ரஜினியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு ஒரே உரையில் 2 கத்திகள் வேணான்னு தனித்தனியாக கத்திகள் வாடகைக்கு போக ஆரம்பிச்சது. நல்லா சம்பாரிச்சாங்க. திரும்ப ஒரு 46 வருடங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் இணைவதாக செய்திகள் கசிந்த வண்ணம் இருந்தன. அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து என்ன பண்ணார்னா, கமல் வந்து சிம்ஹா அவார்டில் வந்து ஆமாம் நானும் ரஜினியும் வந்து இணைய போகிறோம், ஆனால் வந்து தரமான படமாக இருக்குன்றது வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் கொடுப்போம், மக்கள் தான் அது தரமான படமாக இருக்கணும்னு அவர் ஒரு லீடு ஒன்று கொடுத்தாரு. இன்றைக்கு நினைக்கிறேன், ஆமாம் இன்றைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, ஏர்போர்ட் போகிற வழியிலன்னு எங்கேயோ பிடிச்சிட்டாங்க அவரை. அப்போ வந்து இது மாதிரி படம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் பண்ணுறோம், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அண்டு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரெண்டுமே வந்து இணைந்து வந்து ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்க போகிறோம், ஆனால் இன்னும் வந்து இயக்குனர் முடிவாகவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவர் வந்து தெரிவித்தார். ஸோ அந்த இயக்குனர் யாராக இருப்பாங்க, அப்போ லோகேஷ் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும்ல. இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பகிர்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இரண்டு இமயங்களும் இணைகின்றன அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அந்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே வரும். அதாவது ஒரு இயக்குனர் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள், அதே மாதிரி பழைய ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், இவங்க எல்லாரையுமே பூர்த்தி செய்யும் விதமாக அந்த திரைப்படம் இருக்கணும். இல்லைனா ஓட்டியே சாவடிச்சிடுவானுங்க ஜென்சி பசங்க, ரைட்? அதாவது இது எப்படின்னா, மதில் மேல் நடக்கிற போன மாதிரி கத்தி மேல் நடக்கிற விஷயம்னு கூட சொல்லலாம், இல்லை கைத்து மேல் நடக்கிறதுன்னு சொல்லலாம். காரணம் தப்பினால் மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த படத்தை இயக்குவது என்பது, ரைட்? சரி, இந்த படத்தை வந்து வேறு யாரெல்லாம் இயக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் கூடவே பணிபுரிஞ்சவங்க வந்து இதை இயக்கும் பொழுது ரொம்ப நல்லா வரும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தாட். ஏன்னா அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய திரைப்படத்தை வந்து ஒருத்தவங்க இயக்குறாங்கன்னா, அவங்கக்கிட்ட புதுசாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுக்குறது ரொம்ப 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 கஷ்டம். அது வந்து அத்தி புத்தா மாதிரி தான் யாருக்காவது கொடுப்பாங்க. ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்கள்கிட்ட தான் வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைப்பாங்க. நாம் எல்லோரும் நினச்சது என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் தான் கண்டிப்பாக வந்து இயக்குவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். காரணம் என்னென்னா, விக்ரம் படம் எடுத்தார். அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து இத்தனை வயதில் இவ்வளோ ஒரு பெரிய சம்பாத்தியம், ஒரு 500 கோடி ரூபா கிட்டன்னு வச்சுக்காங்களேன், ஒரு ஏறக்குறைய மிகப்பெரிய வருமானம், அது மிகப்பெரிய பேர் புகழ் எல்லாமே. அப்படியான ஒரு படத்தை வந்து லோகேஷ் வந்து கொடுக்குறார், ரைட்? அதன் பிறகு வந்து ஸ்ருதியோட ஒரு ஆல்பம் பண்ணுறார். அதன் பிறகு ரஜினியை வச்சு கூலி பண்ணுறார். கூலியோட ரிசல்ட் தெரியுது நம்மளுக்கு. அதாவது இப்படி போட்டு அடித்து சாவடிக்கிறீங்களாடா, அவரை போட்டு கலாச்சி தள்ளுறீங்களாடா அப்படின்ற மாதிரியான மீம்ஸ்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி ஒரு பக்கம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லோகேஷ் வந்து அந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்படின்றத வந்து, அதாவது நம்ம என்ன நினச்சோம், அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஏன்னா கூலியும் பண்ணியிருக்காரு, அந்த பக்கம் விக்ரமும் பண்ணியிருக்காருன்னும் போது இந்த ஜென்சி பசங்களை வந்து ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து லோகேஷ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளுக்கு இருக்கும், ஒரு ஐடியா இருந்தது தானே, எல்லாருக்குமே இருந்தது தானே. திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒஸ்டர், நாங்கள் வந்து இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, தேடிட்டுருக்கோம். ஸோ 46 வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேர் இணையணுன்னா அதை கட்டி காக்கிற அளவுக்கான ஒரு டைரக்டர் ஆளுமை நிச்சயமாக வேணும் இல்லையா? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து முதல்ல வந்து பதட்டப்படாமல் இவங்களை அணுகிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும், இதெல்லாம் வேணும். நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் இது இல்லாமல் நீங்கள் வந்து வாய்ப்பே கிடையாது. இது ஒன்று. நான் பார்த்த வரை ரெண்டு பேரையும் வந்து இணைச்சது, ரெண்டு பேரையும் வந்து இயக்கியது, ரெண்டு பேருக்குமான பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம். இந்த பக்கம் தளபதி, அந்த பக்கம் வந்து நாயகன். இந்த ரெண்டு படத்தையும் சொல்லலாம், ஓகே. பட் தக் லைஃப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்படி சும்மா கேமரா அப்படி வரும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, கமல் வந்து ஒரு கன்று வரும்,
ஒரு மேலே ஒரு கன்று மேலே வரும், அந்த கன்று வந்து அப்படி வாங்குவார். எப்படி அப்படி வாங்குவார். ஆடா என்னடா டே எங்கேயோ போயிட்டாங்கய்யா, பட்டம் வேறு லெவல் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து படைப்பாளிகளுக்கு இது எல்லாமே சகஜம், சாதாரணம். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு இணைகிறாங்க அப்படின்னும்போது இந்த தெனாலிராமன் பூனைக்கு பால் வச்ச கதை தான். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தக் லைஃப் அனுபவம் இருக்குன்னும் போது மணிரத்னம் வாய்ப்பு இல்லை, கொடுக்கலாம். 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லலாம். நியூ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்லா உட்காந்து திரைக்கதை எழுதி பண்ணலாம். கேப்பபிளான டைரக்டர். ஒரு படத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. 2வது ரெட் ஜெயண்ட் அண்டு ராஜ்கமல் ஃபிலிம் அப்படின்னும் போது கொடுக்கலாம், மணிரத்னத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு தான் என்னுடைய ஐடியா. நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ரைட், இது ஒன்று. அடுத்தது வந்து சங்கர், பிரம்மாண்டமான இயக்குனர், படத்தை வந்து வேறு லெவலுக்கு வந்து பண்ணுற இயக்குனர், பேரெடுத்த இயக்குனர். இந்திரனில் வந்து ரஜினியுடைய கிராஃபாக இருக்கட்டும், இந்த பக்கம் இந்தியன் படத்தில் இருந்து கிராஃபாக இருக்கட்டும், 2 ஆர்டிஸ்டையும் வச்சு வேறு லெவலுக்கு வந்து படம் பண்ண ஒரு இயக்குனர், அனுபவம் வாய்ந்த இயக்குனர். அவர்கிட்ட அந்த படத்தை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்தியன் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்தியன் 3 வந்து வாய்ப்பே இல்லை, அது கிடப்பில் போட்டது தான் அப்படின்ற மாதிரி. அதில் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் வந்து இந்தியன் 2ல் இருந்தாலும் கூட அது வேலைக்காகாது. ஊழலை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ரைட்டா? ஸோ அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை. திறமையானவர்கள் தான், எல்லாருமே திறமையானவர்கள் தான். ஆனால் கரண்ட்டில் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி நீங்கள் நிரூபிச்சிட்ருக்கணும், அப்போ தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரைட்? ஸோ இது ஒன்று. அடுத்தது இந்த 2 பேரையுமே வந்து வச்சு ஒருத்தர் வந்து ஆளுமை மிக்க ஒரு இயக்குனர் தான் அவரும். 2 பேரையும் வச்சு நல்லாவே படம் பண்ணார். இந்த பக்கம் அவ்வை சண்முகாக இருக்கட்டும், அந்த பக்கம் படையப்பாவாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ முத்து படையப்பான்னு இந்த பக்கம் அவரை வந்து நீங்கள் வந்து தசாவதாரம் அவ்வை சண்முகெல்லாம் வந்து அவருடைய கிராஃபில் வந்து ஒரு பெரிய மைல்கல் தொட்ட படங்கள், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இன்றைக்கி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒர்க் அவுட் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கே.எஸ். ரவிக்குமார் இந்த இடத்தெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணவர் தான், இந்த இடத்தெல்லாம் வந்து தொட்டவர் தான். நல்ல ஆளுமையான இயக்குனர், 2 ஆளுமையிலே வச்சு மேய்க்கக்கூடிய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். பட் இன்னைய நிலைமைக்கு அவர் தெரில, அந்தளவுக்கு அவர் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேறதான் உண்மை. மீறி கொடுக்கலாம், பின்னாடி இருந்து யாராவது இயக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே நான் சொன்னது எல்லாமே டேட்டா அடிப்படையிலையும் நிரூபித்த அடிப்படையிலும் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, இவங்க 3 பேருமே இல்லை. வேறு யாரை போடலாம்? வேறு யாரெல்லாம் கேப்பபிளாக இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஆளுமைகளை வைத்துக்கொண்டு அதற்கான ஒரு கதை, அந்த கதையை நான் வந்து இயக்கிறதுக்கு எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து பேட்டிகளையும் சொல்லியிருந்தார். ரஜினி கமல் அவர்கள் 2 பேரையுமே இயக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு இதை பற்றி பொதுவெளியில் சொன்ன வெங்கட் பிரபு முக்கியமான ஆள். ஓகே, அவருடைய மங்காத்தாவாக இருக்கட்டும், சிம்பு வச்சு இயக்கின திரைப்படங்களாக இருக்கட்டும், ஸோ பெரிய ஆளுமைகளை வைத்து இயக்கக்கூடிய கெப்பாக்குட்டி எல்லாமே வந்து வெங்கட் பிரபுக்கு இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்கிட்ட கதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்று. ரைட்டா? இந்த பக்கம் இது போயிட்டுருக்கோம். இதன் பிறகு வேறு யார் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கலாம் சார்? 46 வருஷம் கழித்து ஒரு திரைப்படத்தை வந்து ஒருத்தர் இயக்குறாரு சார். அந்த இயக்குனர் வந்து ஓரளவு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சவங்களா அந்த 2 பேரும் அது இணையும் போது சார் அது காலத்துக்கு நிற்கணும் சார். காசு படம் மயிர் இல்லை சார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். அது 2 பேர் சேர்ற ஒரு படம் காலத்துக்கு நிற்கணும் மாதிரி ஒரு திறமையான ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிமாக, இல்லை ஒரு சினிமா கிராஃப்டோட அது வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா, கதை என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஓகே, ஒரு டான் கதை என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை 2 பேருமே டான்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேருமே ஹீரோ, பெரிய ஹீரோ மெட்டீரியல். இவங்க 2 பேருமே வந்து சாதாரணமாக பயன்படுத்த முடியாது. சரி, 2 டான், அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது சார், ஏதோ ஒன்று வருது, கடைசியில் ஒன்றா வராங்க, ஏதோ ஒரு கதை டான் மையப்படுத்தியோ ஏதோ ஒன்று. இந்த கதைகளை எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி,
அதற்கான ஆட்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் இந்த 2 பேரையும் வச்சு அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவாரா போவார்ன்றது வேற. பட் ஆனால் அவரை பொறுத்தவரையிலையும் என்ன அமீர் சமுத்திரக்கனி மாதிரி அவர் ட்ரீட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதை மைண்டில் ஏற்றிக்காமல் கதை, இதுக்கான விஷயங்கள், இதுக்கான ஷார்ட்டு. ஆனால் எவ்வளோ நாளில் படத்தை எடுத்து முடிப்பாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெற்றி வந்து என்னென்னா பர்ஃபெக்ஷன் ஒரு மாதிரி போயிட்டே இருப்பார். இது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு சார் படம் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்டால் போதும் சார். பட்டு ஓரளவுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி தியாகராஜா குமாரராஜா, எனக்கு தெரிஞ்சு தியாகராஜன் குமாரராஜா வந்து இந்த வெற்றிமாறன் என்று தியாகராஜ குமாரராஜா வந்து நீங்கள் வந்து படங்களை விட்டுடுங்க, அதாவது படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் விட்டுடுங்க. இந்த படம் வந்து நிற்கும் சார். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து இது பேசுவாங்கன்னா அந்த 2 டைரக்டருக்கும் திரைக்கதையிலும் சரி சினிமா கிராஃப்ட்டும் சரி அதை மிக சரியாக அவங்க உள்வாங்கி அதை வந்து எடுத்துகிட்டு வர வித்தை அவங்க 2 பேருமே உண்டு. அதை வந்து அவங்க நிரூபித்தவங்க. இன்னும் வந்து ஒரு படி வெற்றிக்கு மேலே ஒரு படி மேலே போய் நான் தியாகராஜ குமாரராஜா வந்து சொல்லுவேன். தியாகராஜ குமாரராஜா நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா அவருடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவருடைய ஐடியாலஜி, அவர் பேசுகிற விஷயங்கள். எப்படி வந்து ரஹ்மான் சொல்லுவார், நான் வந்து நிறைய படம் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ அனிருத்து, சாயா பேங்கரில் இவங்களாம் வந்தாங்கல்ல, எனக்கு ஹாப்பி தான். காரணம்னா என்னை போட்டு இம்ப்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க, என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ நீ லெஸ்ஸாக படம் பண்ணுற அப்போ வந்து குவாலிட்டியான மியூசிக்கும் ஃபிலிம்ஸையும் நம்ம கொடுக்கலாம். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னுவார். அந்த மாதிரி தான் தியாகராஜன் குமாரராஜா. ஸோ அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு டைப். அவர் எல்லாத்தையுமே அப்படி தான் பார்ப்பார். ரொம்ப ரிலாக்ஸாக பார்க்குறவர்கள் அவர் வந்து அதுக்கான கேப்பபிலிட்டி அப்படின்றது. இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி இட்ஸ் ராங் ஆர் ரைட், ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து நான் என்ன தோணுதோ அதை நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே, சினிமாவை ரசித்தவன் என்ற முறையில். ஓகே, சூப்பர். இந்த 2 பேர் இல்லை சார் நம்ம வந்து நிச்சயமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஜெயிக்கணும் சார். ஏன்னா 2 பேர் 46 வருஷம் கழித்து நம்ம கூட்டு வரணும் போது துட்டு பார்க்காம எப்படி சார் கலையை வளர்த்து ஒன்றா மயிர பிடுங்க போகிறோம் சார். வந்து என்னை பொறுத்தவரையிலையும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அடித்து நகர்த்தணும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால், ஏற்கனவே வெங்கட் பிரபு அந்த லிஸ்ட்டில் இருக்கார். அவர்கிட்ட கதை இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில பேர் அதை சிரித்து கூட கடக்கலாம், இந்த பதிவையும் சரி இந்த பேச்சையும் சரி. அட்லி அதற்கு பொருத்தமான ஆளாக இருப்பார் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இந்த 1000 விமர்சனங்களே அட்லி மேலே நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னா அவர் சின்ன வயசுலேயே பெரிய உயரங்களை தொட்டுட்டார். ஓகேவா? இன்னொன்று இதுக்கு ஒரு சைக்காலஜியாக நீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கிறாங்கனாலே அவங்க ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆவாங்க. நீங்கள் வந்து விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், நம்ம அந்த இடத்துக்கு போகலை. நான் இப்போ இதுக்கு வரேன், இந்த திறமைக்கு வரேன். அட்லி வந்து நிரூபித்தவர். அவருடைய எல்லா திரைப்படங்களுமே சரி, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள், மீம்ஸ் மெட்டீரியல், காப்பி அடிக்கிறாரு, என்ன ஒன்றாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இந்த 2 மிக பெரும் ஆளுமைகளை இயக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதை வந்து காசாக்கிற கெப்பாசிட்டி அட்லிக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அட்லிக்கு வயசு 38. 2010 எந்திரன், அதன் பிறகு நண்பன், இந்த 2 படமே இருக்குல்ல. எந்திரனும் 2012 வந்த நண்பனும் சரி, 2010 வந்த எந்திரனும் சரி, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறார். இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு ராஜாராணி எடுக்கிறாரு. மௌனராகம் கதை தான், எல்லோரும் சொன்னது தான், பேசி பேசி பண்ணது தான், சொன்னது தான், எல்லோரும் அதே மாதிரி கதை தான் எடுக்கிறாங்க. ஒரே கதையை தான் நம்ம எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கோம். சுஜாதா சொன்ன மாதிரி நம்ம ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கன்ற மாதிரி அவருக்கு எடுக்கிறார் தான். ஆனால் ஜெயிக்க வச்சாரா இல்லையா? அது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உச்ச நடிகர் விஜய் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. 3 படம் கண்டினியூஸாக கொடுக்குறார். இதை ஒரு திறமை இல்லாத ஒரு இயக்குனரிடம் எந்த ஒரு உச்ச நட்சத்திரம் இது மாதிரி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. 3 படம் கொடுக்குறார். 3 படமும் எல்லாம் வந்து ஃப்ளாப்லாம் கிடையாது. 3 படமும் வெற்றி. தெரியா இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், இதெல்லாம் விடுங்க. உச்ச நட்சத்திரம், இந்தியாவினுடைய உச்ச நட்சத்திரம் ஷாருக் கானை வந்து இயக்கி நிரூபிச்சிட்டாரு. ஷாருக் கானை இயக்கி நிரூபிச்சிட்டார். ஜவான் வந்து 1000 கோடி மிரண்டு போயிட்டு நிற்கிறாரு. எல்லாரும் ஃபோட்டோவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஷாருக்கு டமாலும் தரையில் வந்து இந்த சயனேஸ்வரர் மாதிரி வந்து அழகாக படுத்து போஸ்ட் கொடுக்குற அளவுக்கான ஒரு டவுன் டு எர்த்தான ஆள் நிரூபிக்கப்பட்டு ஜெயிச்சு காமிச்சிட்டார்.
ஆனால் என்னென்னா அவர் வந்து அல்லு அர்ஜுனுடைய படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார். அது சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, அது பெரிய லெவலில் பணம் போட்டு அது பண்ணிகிட்ருக்காங்க. அல்லு அர்ஜுன் கூட அவர் மிங்கிலாகிருக்கார். அப்போ அவர் அதில் இருக்காருன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வரது, அந்த ப்ராஜெக்ட் முடித்து வெளியில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இவங்க 2 பேரும் சேர்த்து பண்ணுறதுன்றது அது வந்து ரொம்ப தூரமான விஷயம். ஆனால் இந்த பொறுப்பு அட்லிகிட்ட கொடுத்தா அவர் வந்து அதை திறம்படம் செய்வார். நண்பன் மாதிரியான படங்களையும் சரி, எந்திரன் மாதிரியான படங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணதுனாலையும் இத்தனை படங்கள் ராஜா ராணியிலேருந்து தெரி, மெர்சலு, பிகிலு, அதன் பிறகு ஜவான்லேருந்து நிரூபிச்சிருக்கார். அவருக்கு இந்த படங்களை வந்து கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் நிதர்சனம். இது ஒன்று. இதையெல்லாம் மீறி வேறு யார் அதை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா சினிமா வந்து டக்குன்னு படார்னு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஆளை வந்து டக்குன்னு கையில் பொறுப்பை கொடுத்துட்டு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கமல் அந்த மாதிரியான வேலைலாம் செய்கிறவர் தான். பட் ஆனால் 2 பேரும் இணையிறது 46 வருஷம் என்பது நிறைய யோசனைகள் ஓடும். யாரை வைக்கலாம், யாரை செய்யலாம், யார் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, 2 பேரையும் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணுறவங்க யார், என்ன மாதிரி கதை அதுக்கு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற கதைகள்லாம் நிறைய ஓடனாலும் கூட என்னுடைய சாய்ஸாக நான் வந்து டான் கதை அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நல்ல படம், வசூலெலாம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அண்டு தியாகராஜன் குமாரராஜா இவங்க 2 பேர். இந்த பக்கம் வந்து அட்லி ஆனால் அல்லு அர்ஜுனில் பிஸியாக இருக்கார். வேறு யார் அதை செய்வாங்க? வேறு யார் இந்திய அளவில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும், ஏன் சார் நீங்கள் வந்து குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுறீங்க? இந்தியில் நிறைய டைரக்டர் இருக்காங்க, தெலுங்கில் இருக்கிறாங்க, பண்ணுவாங்க சார் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு 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 கியூரியாசிட்டியை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து போகும்போது இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலைன்னு ஒன்று சொல்லிட்டு போகிறார். ஒருவேளை லோகேஷ்கே கூட இந்த வாய்ப்பை திரும்ப கூட வழங்கலாம். ஓகே, அது வந்து இன்னும் வந்து அறிவிப்புகள் வரலன்னும் போது இதை நம்ம நடுவில் ஊடால வந்து இதுக்கு இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு பேசியிருக்கோம். இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகே, இதில் யாரோனாலும் முரண்படலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் அது பின்னூட்டங்களை தெரியப்படுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.